திண்டுக்கல் மாநகரின் அடையாளமாகத் திகழும் அருள்மிகு அபிராமி அம்மன் உடனுறை பத்மகிரீஸ்வரர் திருக்கோயில் ஆன்மீக ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் மிகுந்த சிறப்புடையது. இக்கோயிலைப் பற்றிய விரிவான தகவல்கள் இதோ. 1. தல வரலாறு. டெம்பிள் ஹிஸ்டரி. இந்த தலம் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. ஆரம்பத்தில் சுவாமி பத்மகிரீஸ்வரர் மலைக்கோட்டையின் உச்சியில் வீற்றிருந்தார். திண்டுக்கல் என்ற பெயர் திண்டிச்சுரம் என்ற பெயரிலிருந்தே உருவானது. பத்மகிரி மலையில் தவம் செய்த முனிவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இறைவன் இங்கு எழுந்தருளியதாக கூறப்படுகிறது. படையெடுப்புகளின் போது சிலைகள் சேதமடையாமல் இருக்க மலையிலிருந்து சிலைகள் கீழே கொண்டு வரப்பட்டு தற்போதுள்ள இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. 2. ஒரே இடத்தில் இரு பெரும் தெய்வங்கள். இந்த கோயிலின் தனிச்சிறப்பு என்னவென்றால், இங்கு 2 சிவபெருமான் மற்றும் 2 அம்மன் சன்னதிகள் தனித்தனியாக உள்ளன. பத்மகிரீஸ்வரர், அபிராமி அம்மன், காளகத்தீஸ்வரர். ஞானாம்பிகை அம்மன். பொதுவாக ஒரு கோயிலில் ஒரு மூலவர் மட்டுமே இருப்பார். ஆனால் இங்கு இரு பெரும் சிவசக்தி வடிவங்களை ஒரே நேரத்தில் தரிசிப்பது மிகவும் விசேஷமானது. 3. அபிராமி அம்மனின் சிறப்பு அனலன் என்ற அசுரனை அழிப்பதற்காக காளிதேவி கோபத்துடன் வந்ததாகவும் அவளது சினத்தை தணிக்க சிவபெருமான் அவளை திருமணம் செய்து கொண்டதாகவும் தலபுராணம் கூறுகிறது. திருமணத்திற்கு பிறகு அன்னை மிகவும் அழகுடன் காட்சியளித்ததால் அவருக்கு அபிராமி, மிகவும் அழகானவள் என்று பெயர் வந்தது. 4. முக்கிய திருவிழாக்கள். சித்திரை திருவிழா. இது இக்கோயிலின் மிகப்பெரிய திருவிழாவாகும். இதில் நடைபெறும் திருக்கல்யாண வைபோகம் மற்றும் தேரோட்டம் காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளுவார்கள். பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி. மாதந்தோறும் வரும் பிரதோஷ நாட்களிலும் மகா சிவராத்திரியிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. தெப்பத் திருவிழா. நீண்ட இடைவேளைக்குப் பிறகு சுமார் 54 ஆண்டுகள் சமீபத்தில் கோட்டைக்குளத்தில் தெப்பத் திருவிழா மீண்டும் கோலாகலமாக தொடங்கப்பட்டுள்ளது. 5வது கட்டிடக்கலை மற்றும் அமைப்பு. திராவிடக் கட்டிடக்கலை பாணியில் அமைந்துள்ள இக்கோயிலின் கோபுரம் மற்றும் சிற்பங்கள் கண்ணை கவரும் வகையில் செதுக்கப்பட்டுள்ளன. கோயிலின் உள்ளே 63 நாயன்மார்கள் சிலைகளும் வன்னி விநாயகர் சன்னதியும் அமைந்துள்ளன. தரிசன நேரம். டெம்பிள் டைமிங்ஸ். காலை 6 மணி முதல் 12:30 மணி வரை, மாலை 4 மணி முதல் 9 மணி வரை. குறிப்பு: நீங்கள் திண்டுக்கல் சென்றால் மலைக்கோட்டையையும் அதன் அடிவாரத்தில் உள்ள இந்த அழகிய அபிராமி அம்மன் கோயிலையும் தரிசிப்பது ஒரு முழுமையான ஆன்மீக அனுபவத்தை தரும்.